டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு அம்மா ஆசியோடும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வாழ்த்துக்களோடும் அஇஅதிமுக அம்மா சார்பில் போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் 4வது நாளாக நேற்று தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நின்று எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். ஆர்கே நகர் தொகுதியில் ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் புடைசூழ 4வது நாளாக நேற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மேள தாளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேர்தல் பிரச்சாரத்தில் திரு டிடிவி தினகரன் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசியபோது மு.க.ஸ்டாலின், ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரின் கூட்டுச்சதி காரணமாக கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் மீட்டெடுப்போம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நமது ஆர்கே நகர் தொகுதி இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தொகுதியாக உருவாக்கி காட்டுவேன் என்று அம்மா அவர்கள் அன்றைக்கு உறுதியளித்திருந்தார்கள். அம்மா அவர்கள் நமது தொகுதிக்காக நிறைவேற்ற இருந்த திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்களின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான், தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்ற நான் உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று வரும் 4 ஆண்டுகளுக்குள் அம்மா அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை நமது தொகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு கூறிக்கொள்கின்றேன். கடந்த முறை அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவர் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அம்மா அவர்களின் வேட்பாளராகிய நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிடுவது எதனால் என்பதும் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் திரு ஸ்டாலினும் திரு பன்னீர்செல்வமும் சேர்ந்து கூட்டுச்சதியின் காரணமாக இன்றைக்கு தீய சக்திகளின் ஆதரவோடு, துரோகிகளின் ஆதரவோடு அவர்கள் செய்த சதி திட்டத்தால் நமது இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு மாத்திரம் இந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் 90% மேல் நம்மோடு இருந்தும், சட்டமன்ற உறுப்பினர்களில் 122 பேர் நம்மோடு இருந்தும், பாராளுமன்ற உறுப்பினர்களில் 37 பேர் நம்மோடு இருந்தும், பெரும்பான்மையாக நாம் இருந்தும் இன்றைக்கு தமிழகத்திலே நமது பெரும்பான்மையை நிரூபித்து நமது எடப்பாடியார் தலைமையிலே அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கின்றால் இந்த பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து அம்மா அவர்களின் சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் தொப்பி சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை தொப்பி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து மறவாதீர்கள். தொப்பி சின்னம் என்று கூறி ஆர்கே நகர் தொகுதியின் சாஸ்திரி நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் திரு டிடிவி தினகரன் நடந்து சென்று வீடு வீடாக பொதுமக்களை சந்தித்து தொப்பி சின்னத்திற்கு வாக்களித்து பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது அனைத்து பகுதிகளிலும் மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு நின்று திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். 38வது வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஆட்டோவில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள், பொதுமக்கள் திரண்டு வந்து தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 41வது வட்டத்திற்கு உட்பட்ட எழில் நகர், முனீஸ்வர நகர், மூப்பனார் நகர், காமேஷ நகர், கஸ்தூரிபாய் தெரு, இஹெச் சாலை, காந்தி தெரு, குமரன் நகர், சிவாஜி நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர், சந்திரசேகர் நகர், அஜீஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.